நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடியது கல்வி. ஒவ்வொரு மாணவரும் தனது 12ஆம் வகுப்பை முடித்த பிறகு உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அந்த உயர்கல்வியை பெறுவதற்கு அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் எண்ணற்ற வழிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒன்று என்ட்ரன்ஸ் எழுதாமல் சீட்டு கிடைக்காமல் போகிறது, இன்னொன்று என்ட்ரன்ஸ் எழுதி தோல்வி அடைந்த பிறகு சீட்டு கிடைக்காமல் போகிறது, மூணாவது படிக்க ஆர்வம் இல்லாமல் போகிறது. இந்த நாலாவதாக சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது, பெற்றோர்களையும் மாணவர்களையும் தூங்க விடாமல் யோசித்து வைத்து கொண்டிருப்பது. உயர்கல்வி பெறுவதற்கு பணம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தேவை. உயர்கல்வி நம்ம மேலே படிக்கணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் செலவு அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்குது. இந்த செலவை பெற்றோர்கள் எப்படி சாமர்த்தியமாக பயன்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க கட்டாயம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம வங்கிக்கு சென்று வங்கி மேலாளர்களை சந்தித்து அவர்களிடம் எனக்கு உயர்கல்விக்கான கடன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சில நேரங்களில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வங்கிகள் உங்களுக்கான கடனை கொடுப்பதற்கான மறுப்பு தெரிவிக்கலாம். இதெல்லாம் ஆஃப்லைன் ப்ராசஸ். உங்களால் இன்றைக்கி அந்த நேரத்தை செலவிட்டு வங்கிக்கு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு வித்யாலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. வித்யாலக்ஷ்மின்ற பிளாட்ஃபார்ம் என்னென்னா, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நம்மளுக்கு கல்வி கடன் வழங்க தயாராக இருக்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் யாரால் உருவாக்கப்பட்டது? அகைன் ஐம் ரிப்பீட்டிங், வித்யாலக்ஷ்மி. வேணுன்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதனுடைய லிங்க் வேணா கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ரைட். இந்த வித்யாலக்ஷ்மி என்னக்கூடிய நிறுவனம், நம்ம பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், செகண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், தென் இந்தியன் பேங்க் அசோசியேஷன். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வித்யாலக்ஷ்மி என்னக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை உருவாகியிருக்காங்க. பிளாட்ஃபார்மினுடைய நோக்கம் என்ன? கல்வி எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும். இந்த கல்வியானது பணம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிடக்கூடாது, தடை செய்யக்கூடாது, தடை போயிடக்கூடாது. இதை நம்ம மாணவர்களுக்கு உரிய வழியில் எளிமைப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் என்ன செய்யணும்னா, வித்யாலக்ஷ்மின்ற பிளாட்ஃபார்முக்கு வெப்சைட்டுக்குள்ளே உள்ளர போங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணுறது என்ன, அங்கே இருக்கக்கூடிய அந்த படிவத்தில் என்னென்ன தகவல்கள் கேட்டிருக்காங்களோ எல்லா தகவல்களையும் முழுமையாக பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு அங்கே உங்களுக்கு வங்கி கடன் எந்தெந்த வங்கிகளை தேவை என்பது அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எத்தனை வங்கிக்கு ஆப்ட் பண்ணலான்னா, ஒரு 3 வங்கியில் உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு, உங்களுடைய கோர்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் அதில் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ண பிறகு வங்கி நிர்வாகம் முடிவெடுக்கும் உங்களுக்கு அந்த வங்கி கடனை தருவதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது எப்படி சார் எனக்கு தராங்களா இல்லையான்றது எனக்கு தகவல் வரும்னா, உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட சைன்இன் பண்ணப்போ இருக்கக்கூடிய டேஷ்போர்டுக்கு அந்த தகவல் சேரும். தகவல் சேர்ந்த பிறகு நீங்கள் வித்யாலக்ஷ்மி அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பணம் வரப்போகிறது கிடையாது. எந்த வங்கி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்களோ, எந்த வங்கி உங்களுக்கு அந்த பணத்தை டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த வங்கியை அணுகி நீங்கள் என்ன பெற்றுக்கலாம், கடன் பெற்றுக்கலாம். இப்போ நாம் பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம். எல்லா பெற்றோர்களும் படித்தவர்கள் கிடையாது. நாமெல்லாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் வரவங்க. நிறைய பேருக்கு வங்கியில் போயிட்டு எப்படி அந்த கடனை பெற்று வரதுன்னு கூட தெரியாது. ஆனால் மாணவர்களாக நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஆல் டைப்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். +2 முடித்தவங்க மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் படித்தவங்களோ இல்லை மற்றவங்களோ இதை மற்ற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ நபர்கள் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ பரவாயில்ல, தமிழக அரசாங்கம் காலேஜஸ் படிக்கிறதுக்கு கோர்சஸ்க்கு நான் முதல்வன் திட்டத்திலலாம் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு மத்திய அரசு ஸ்காலர்ஷிப்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஹையர் எஜுகேஷன் ஷுட் நாட் பி டிப்ரைவ்ட் பிகாஸ் ஆஃப் யூ டோன்ட் ஹவ் மனி. So there is a chance always to get money for your higher education, and that is through Vidyalakshmi. So it is an Indian Bank Association. You no need to worry about it. At any point of time, right now, click on to the site Vidyalakshmi, give your details, fill it right now. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலையும் பரவாயில்ல, கண்டிப்பாக பணம் தேவையாக இருக்கும். இன்றைக்கி அப்ரூவல் கொடுத்து வைங்க, அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டு வைங்க. ஸோ யூ வில் கெட் அட் த டைம் வென் யூ ஆர் இன் நீட் ஆஃப்.
ப்ளீஸ் டூ இட் ரைட் நவ். டோன்ட் worry about your fees for college. பெற்றோர்களும் அதே மாதிரி வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதில் போயிட்டு இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபில் பண்ணி வைங்க. ஏன்னா காலேஜஸ்லாம் கவுன்சிலிங் முடித்த உடனே உங்களை கூப்பிட போகிறாங்க கோர்ஸ்க்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.